வணக்கம். மன்னார் மறை மாவட்டத்தின் மடுமாதா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கலையகத்தில் ஜெவனேசன் அனஸ்டன். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் மக்களின் பயணத்தை அடையாளப்படுத்திய செபமாலை பவனி வத்திக்கானில் சிறப்பாக நடைபெற்றது. திருத்தந்தையின் இலங்கைக்கான திருத்தூது பிரதிநிதியாக கடமையாற்றிய பேரொருத்தந்தை ராயப்புடக்வே அவர்கள் எத்தியோப்பிய நாட்டிற்கு பணிமாற்றம். மன்னார் தீவில் காற்றாடி அமைத்தல் மற்றும் கனியமண் அகழ்வு போன்ற நடவடிக்கைகளுக்கு எதிரான மாபெரும் போராட்டம். மன்னார் புனித ஜோசபா சிறையில் கல்லூரி மாணவர்களின் வரலாற்று சாதனை. சிப்பியாறு புனித அந்தோணியார் திருவிழா திருப்பலி சிறப்பாக நடைபெற்றது. அருட்சகோதரர் அந்தோணிதாஸ் கிங்ஸ்லி அவர்கள் திருத்தொண்டராக அருட்பொழிவு செய்யப்பட்டார். மாவட்ட செய்திகள். மன்னாரில் உணவக முகாமையாளர் மற்றும் ஊழியருக்கு 5 வருட சிறை தண்டனை. ஏனைய மறைமாவட்ட செய்திகள். திருகோணமலை மறைமாவட்ட புனித மரியாள் பேராலயத்தில் லூர்து அன்னையின் கவி திறந்து வைக்கப்பட்டது. பாலையூற்று புனித அமலோற்பவ லூர்து அன்னையின் வருடாந்த பெருவிழா திருப்பலி சிறப்பாக நடைபெற்றது. இஸ்ரேல் மக்களின் பயணத்தை அடையாளப்படுத்திய செபமாலை பவனி வத்திக்கானில் சிறப்பாக நடைபெற்றது. இஸ்ரேல் மக்களின் பயணத்தை அடையாளப்படுத்திய செபமாலை பவனி மே 31 சனிக்கிழமை அன்னை மரியாவின் வணக்க மாத நிறைவை முன்னிட்டு வத்திக்கான் தோட்டத்தில் வத்திக்கானில் பணியாற்றும் பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தார் பங்கேற்ற செபமாலை வழிபாட்டின் போது இறுதியில் வழங்கிய உரையின் போது இவ்வாறு எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே என்ற வானதூரின் வாழ்த்தும், பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே என்ற எலிசபெத்தின் வாழ்த்தும் நமது செபமாலை பயணத்தில் கடவுளின் வார்த்தையாக நம்முடன் பயணித்து வாக்களிக்கப்பட்ட இந்நாட்டை நோக்கி பயணித்த இஸ்ரேல் மக்களை அடையாளப்படுத்தியது. மே மாதத்தின் இறுதியில் நாம் சிறப்பிக்கும் இந்த அன்னை மரியாவிற்கான செப வழிபாடானது நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கின்றது என்றும், இறை புகழ்ச்சி, வாழ்க்கை பாதை, எதிர்நோக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக ஒன்றிணைந்து தியானித்து வெளிப்படுத்தப்பட்ட நம்பிக்கை ஆகியவற்றை இந்த ஜூபிலி ஆண்டில் நமக்கு வெளிப்படுத்துகின்றது என்றும், கபிரியேல் வானதுதர் அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை கூறியது எலிசபெத்தை சந்தித்து கிறிஸ்துவின் பிறப்பு, ஜேசு கோவிலில் அர்ப்பணிக்கப்படுதல், காணாமல் போன ஜேசுவை எருசலேம் தேவாலயத்தில் கண்டடைதல் என்னும் மகிழ்ச்சியின் மறைபொருளை தியானித்து செபமாலை செபிக்கும் போது எருசலேம் நோக்கிய திரு யாத்திரையில் இருக்கும் உணர்வை பெறுகின்றோம் என்றும் திருத்தந்தை 14ஆம் லியோ கூறினார். திருத்தந்தையின் இலங்கைக்கான திருத்தூது பிரதிநிதியாக கடமையாற்றிய பேரொருத்தந்தை ராயப்புடக்வே அவர்கள் எத்தியோப்பிய நாட்டிற்கு பணிமாற்றம். திருத்தந்தையின் இலங்கைக்கான திருத்தூது பிரதிநிதியாக கடமையாற்றிய பேரொருத்தந்தை ராயப்புடக்வே அவர்கள் கடந்த ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி எத்தியோப்பிய நாட்டிற்கான திருத்தூது பிரதிநிதியாக பணிமாற்றம் செய்யப்பட்டிருந்த நிலையில் இலங்கையில் தனது பணியினை நிறைவு செய்து கொண்டு 31/5/2025 சனிக்கிழமையன்று வத்திக்கான் திரும்பியுள்ளார். பேரொருத்தந்தை ராயப்புடக்வே அவர்கள் மறைந்த முன்னைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களினால் 2020ஆம் ஆண்டு ஆனி மாதம் 13ஆம் தேதியன்று திருத்தந்தையின் இலங்கைக்கான திருத்தூது பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டு கடந்த 5 வருடங்களாக இலங்கை திரு அவைக்கும் வத்திக்கான் தலைமை திரு அவைக்கும் இடையே சிறந்த உறவு பாலமாய் திகழ்ந்து பணியாற்றினார். இலங்கைக்கான பணியை நிறைவு செய்து கொண்டு வத்திக்கான் செல்லும் இவர் தொடர்ந்து எத்தியோப்பிய நாட்டிற்கு சென்று தனது பணியினை ஏற்க உள்ளார். எத்தியோப்பிய நாட்டிற்கான திருத்தூது பிரதிநிதியாக பணியினை ஏற்க உள்ள திருத்தந்தையின் இலங்கைக்கான முன்னைய திருத்தூது பிரதிநிதியாக பேரொருத்தந்தை ராயப்புடக்வே அவர்களின் பணி சிறக்க மன்னார் மறை மாவட்டத்தின் மடுமாதா தொலைக்காட்சியின் சார்பாக செபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மன்னார் தீவில் காற்றாடி அமைத்தல் மற்றும் கனியமண் அகழ்வுகளுக்கு எதிரான மாபெரும் போராட்டம். மன்னார் பிரஜைகள் குழுவினால் முன்னெடுக்கப்படும் மாபெரும் போராட்டம் மன்னார் தீவில் காற்றாடி அமைத்தல் மற்றும் கனியமண் அகழ்வு போன்ற நடவடிக்கைகளுக்கு எதிரான போராட்டம் வருகின்ற 11/6/2025 புதன்கிழமை காலை 9:30 மணிக்கு
மன்னார் விளையாட்டரங்கிலிருந்து எதிர்ப்பு பேரணி ஆரம்பமாகி பிரதான வீதி வழியாக சென்று மன்னார் நகரத்தின் சுற்றுவட்டத்தினூடாக கச்சேரியை அடைந்து அங்கே அரசாங்க அதிபரிடம் மகஜர் கையளிக்கப்படும். குறித்த போராட்டமானது மன்னார் தீவிலும் மன்னார் பெருநிலப்பரப்பிலும் காற்றாடி அமைத்தல் மற்றும் கனியமண் அகழ்வு போன்ற நடவடிக்கைகள் திட்டமிட்ட வகையில் அரசு ஆதரவுடன் பல்வேறு நிறுவனங்களினால் மேற்கொள்ளப்படுவதற்கான துரித நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் இந்த இரண்டு செயற்பாடுகளும் மண்ணில் வாழும் மக்களாகிய நமக்கு மிக பெரும் பாதிப்புகளை கொண்டு வருவதாக உள்ளது. குறித்த நடவடிக்கைகளால் மன்னார் தீவில் மக்கள் குடியிருக்க முடியாத பயங்கர நிலைமைகள் எதிர்காலத்தில் உருவாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே குறித்த நடவடிக்கைகளுக்கு எதிராக மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் இன மத வேறுபாடுகளுக்கு அப்பால் ஒருமித்து ஓரணியாக எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடுவது அவசியமாகும். மன்னார் பிரஜைகள் குழுவினால் முன்னெடுக்கப்படும் குறித்த எதிர்ப்பு போராட்டத்திற்கு மன்னார் மறை மாவட்டம் தனது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதோடு அனைத்து குருக்கள் துறவியர் பொது நிலையினரின் முழுமையான ஆதரவை வேண்டி நிற்கின்றது. எனவே குறித்த மாபெரும் போராட்டத்தில் மன்னார் தீவில் உள்ள மக்கள் பெருமளவில் கலந்து கொள்ள வேண்டும் என மன்னார் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்பணி கிறிஸ்தினேசரட்னம் தெரிவித்துள்ளார். மன்னார் புனித ஜோசவா சிறையியல் கல்லூரி மாணவர்களின் வரலாற்று சாதனை. கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற கிறிஸ்தவ கற்கை நெறி உயர்கல்வி டிப்ளோமா பட்டப்படிப்பு இறுதி பரீட்சையில் முழு இலங்கையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் புனித ஜோசவாஸ் கல்லூரியின் மறைமாவட்ட நிலையங்களிலிருந்து மொத்தம் 87 மாணவர்கள் குறித்த உயர்கல்வி டிப்ளோமா பரீட்சையிலே தோற்றிய போது எமது மன்னார் மறை மாவட்ட ஜோசவாஸ் கல்லூரி நிலையத்திலிருந்தும் 18 மாணவிகள் குறித்த பரீட்சையில் தோற்றி முதன்மையான இடங்களை பெற்று வரலாற்று சாதனை புரிந்துள்ளார்கள். அவர்களின் இறுதி பெறுபேறுகள் கடந்த 31/5/2025 சனிக்கிழமை கொழும்பு புனித ஜோசவாஸ் கல்லூரி மத்திய நிலையத்தால் வெளியிடப்பட்ட போது எமது மன்னார் புனித ஜோசவாஸ் கல்லூரியின் மாணவர்களில் 6 பேர் முதல் 6 இடங்களை பெற்று ஏனைய மாணவர்கள் புள்ளி வரிசையில் உயர் நிலைகளையும் பெற்று எமது மறை மாவட்டத்திற்கும் எமது கல்லூரிக்கும் பெருமை சேர்த்துள்ளார்கள். அகில இலங்கை ரீதியாக பரீட்சைக்கு தோற்றிய 87 மொத்த மாணவர்களில் எமது மறை மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெயராசா ஜெனட் முதல் நிலையினையும், தெய்வேந்திரன் சுபேனா 2வது நிலையினையும், ஞானேந்திரன் தர்சிகா 3வது நிலையினையும், ஜோசப் ஹென்றி வர்சா குரூஸ் 4வது நிலையினையும், வீரசேனா மியூரியா 5வது நிலையினையும், செபமாலை விஸ்வராஜா நிரோசிகா 6வது நிலையினையும், பிரான்சிஸ் சேவியர் அமலா டிரோரின் ஹொஸ்தா 9வது நிலையினையும், ஆண்டனிஸ் நிவேதா திலக்ஷனா லேயம் 10வது நிலையினையும், கலிஸ்டஸ் எல்சிகா 12வது நிலையினையும், கமலராசா கௌசல்யா 14வது நிலையினையும், சிந்துஷா பேர்லின் எட்மண்ட் ஜோசப் 15வது நிலையினையும், பாஸ்கரன் மேரி பவுஸ்டீனா லம்பர்ட் 21வது நிலையினையும், ஜீன் மாக்சிமாஸ் மேரி மிதுர்சினி 22வது நிலையினையும், மனோகரன் மரிய நாயகி 23வது நிலையினையும், கிறிஸ்தோகு எமரின் திளைக்கா 28வது நிலையினையும், அந்தோனி குரூஸ் நிஷாந்தினி 35வது நிலையினையும், எஸ்தர் ஜெயரத்னம் 37வது நிலையினையும், ரோஷாந்த் ரோஹித் பிரமிட்டா 38வது நிலையும் பெற்று முதன்மையான நிலைகளை பெற்று எமது மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளனர். கல்லூரியின் முதல்வர் அருட்பணி ரூபன் பெர்னாண்டோ, விரிவுரையாளர்கள், சிறப்பு இடங்களை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் அனைவரையும் மன்னார் மறை மாவட்டம் சார்பாக அன்புடன் வாழ்த்தி பாராட்டுகின்றோம். சிப்பியாறு புனித அந்தோணியார் திருத்தல திருவிழா திருப்பலி சிறப்பாக நடைபெற்றது. மன்னார் மறை மாவட்டத்தின் சிப்பியாறு புனித அந்தோணியார் திருத்தலத்தின் வருடாந்த திருவிழா கடந்த 3/6/2025 செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணிக்கு மன்னார் மறை மாவட்ட ஆயர் மேதகு அந்தோணி பிள்ளை ஞானப்பிராச மாண்டகை அவர்களின் தலைமையில் புதிதாக அருட்பொழிவு செய்யப்பட்ட குருக்களின் கூட்டிணைவில் திருவிழா திருப்பலி கூட்டு திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கப்பட்டு இறுதியில் கோடியற்புதராம் புனித அந்தோணியாரின் திருச்சுரூப ஆசீர்வாதம் இடம்பெற்றது. மாதத்தின் முதல் வாரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் குறித்த பாம்பு வழிகாட்டி புனித அந்தோணியார் திருத்தலத்திற்கு வருகை தருவது வழக்கமாக காணப்பட்டது. அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற குறித்த வருடாந்த திருவிழா திருப்பலியில் மறைமாவட்ட குருக்கள், இருபால் துறவிகள் மற்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோடி அற்புதராம் புனித அந்தோணியாரை தரிசித்து ஆசி பெற்று சென்றமை குறிப்பிடத்தக்கது.
அருட்சகோதரர் அந்தோணிதாஸ் கிங்ஸ்லி அவர்கள் திருத்தொண்டராக அருட்பொழிவு செய்யப்பட்டார். மன்னார் மறை மாவட்டம் வவுனியா மறைக்கோட்டத்தின் வேப்பங்குளம் பங்கைச் சேர்ந்த அருட்சகோதரர் அந்தோணிதாஸ் கிங்ஸ்லி அவர்கள் கடந்த 31/5/2025 அன்று சனிக்கிழமை பிலிப்பைன்ஸ் நேரப்படி காலை 9 மணிக்கு அன்னை மரியாவின் தேசிய திருத்தலத்தில் சலேசியன் துறவர சபையின் தியாகோனாக அருட்பொழிவு செய்யப்பட்டார். தியாகோனாக அருட்பொழிவு செய்யப்பட்ட அருட்சகோதரர் அந்தோணிதாஸ் கிங்ஸ்லி அவர்களுக்கு மன்னார் மறை மாவட்டம் மடுமாதா தொலைக்காட்சியின் சார்பான வாழ்த்துக்களையும் செபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மன்னாரில் உணவக முகாமையாளர் மற்றும் ஊழியருக்கு 5 வருட ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை. மன்னாரில் உள்ள பிரபல உணவகம் ஒன்றின் முகாமையாளர் மற்றும் ஊழியர் ஒருவருக்கு 5 வருடம் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை மற்றும் குறித்த இருவரும் பணியாற்றிய உணவகத்திற்கு 83,000 ரூபாய் தண்டப்பணம் நேற்றைய தினம் 5 மன்னார் நீதிவான் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டுள்ளது. மன்னார் நகரசபை பொது சுகாதார பரிசோதகரினால் மன்னார் மாவட்டத்தில் சாவட்காட்டு பகுதியில் அமைந்துள்ள பிரபல உணவகம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை நடவடிக்கையின் போது தலையுறை பயன்படுத்தாமை, மருத்துவ அனுமதி பெறாமை, உணவுகளை ஒழுங்கற்ற முறையில் களஞ்சியப்படுத்தாமை, கழிவுநீர் தொட்டியை உரிய முறையில் பேணாமை, சுத்தம் பேணாமை படாமை போன்ற 9 குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறித்த வழக்கு நேற்றைய தினம் 5 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் குறித்த சம்பவத்தில் சந்தேக நபர்களாக அடையாளப்படுத்தப்பட்ட உணவகத்தின் முகாமையாளர் மற்றும் ஊழியருக்கு 5 வருடம் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் அதே நேரம் உணவகத்திற்கு 83,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மன்னார் தலைமன்னார் வீதியில் அமைந்துள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றில் மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற சுமார் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான பிஸ்கட்டுகள் கைப்பற்றப்பட்டு மன்னார் நகர பொது சுகாதார பரிசோதகர் முன்னிலையில் அளிக்கப்பட்டுள்ளது. சமூக பொது நலனை கருத்தில் கொண்டு தொழில் புரியும் அனைவரும் உண்மைத்தன்மையோடும் நேர்மையாகவும் நீதியாகவும் கடமையாற்ற மன்னார் மடுமாதா தொலைக்காட்சி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றது. திருகோணமலை மறை மாவட்டம் புனித மரியாள் பேராலயத்தில் லூர்து அன்னையின் கெவி திறந்து வைக்கப்பட்டது. திருகோணமலை மறை மாவட்டம் புனித மரியாள் பேராலயத்தில் கடந்த 31/5/2025 சனிக்கிழமையன்று லூர்து அன்னையின் கெவி திருகோணமலை மறை மாவட்ட ஆயர் பேரர் தந்தை நோயல் இம்மானுவேல் ஆண்டகை அவர்களினால் ஆசீர்வதிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பாளையூற்று புனித அமலோற்பவ லூர்து அன்னையின் வருடாந்த திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. திருகோணமலை மறை மாவட்டம் பாளையூற்று புனித அமலோற்பவ லூர்து அன்னையின் வருடாந்த பெருவிழா திருப்பலி கடந்த 25/5/2025 அன்று காலை 7:15 மணியளவில் திருகோணமலை மறை மாவட்ட ஆயர் பேரர் தந்தை நோயல் இம்மானுவேல் ஆண்டகை தலைமையில் பல குருக்களின் கூட்டிணைவில் பெருவிழா திருப்பலி கூட்டு திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கப்பட்டது. குறித்த பாளையூற்று புனித அமலோற்பவ லூர்து அன்னையின் வருடாந்த பெருவிழா திருப்பலியில் மறை மாவட்ட குருக்கள், இருபால் துறவிகள் மற்றும் 1000 கணக்கான இறை மக்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மடுமாதா தொலைக்காட்சியின் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்து வரும் செய்திகள் புதன் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.